வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களோட டாலி. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வேர்ல்டு வார் டூல நடந்த இன்சிடென்ட்டை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அண்ட் என்ன அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தது பார்த்தீங்கன்னா, அப்போ நிறைய அணுகுண்டு வந்து வீசியிருக்காங்க. அந்த அணுகுண்டு வீசினதுல ஒரு இம்பாக்ட் ஆன ஒரு குழந்தை பற்றின ஒரு ஸ்டோரி தான் இது. அண்ட் இந்த ஸ்டோரி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சில தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ. அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. சரம் சரக்கோ சக்குமாவோ ஏதோ ஒரு பேர். அந்த பொண்ணோட பேர் கரெக்டா ஃப்ளூவெண்டா வரல. நான் கீழே அந்த பொண்ணோட பேரும் அந்த பொண்ணோட போட்டோவும் நான் சைட்ல பின் பண்ணிக்கிறேன். நான் அந்த பொண்ணுக்கு வந்து நடந்த ஒரு இன்சிடென்ட் பத்தி தான் பார்க்கணும். அந்த பொண்ணுக்கு இல்ல, அந்த போர் நடக்கும்போது நடந்த வெடிகுண்டுகளால வந்து நடந்த இம்பாக்டால நிறைய பேர் பாதிச்சாங்க, நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அதுல இருந்து சைடு எஃபெக்ட் ஆகி ஆனவங்களோட ஸ்டோரிஸ்ல இந்த பொண்ணோட ஸ்டோரிஸ் வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டோரிஸ். நிறைய நம்ம புக்ஸ்லயும் படிச்சிருப்போம். சின்ன வயசுல கம்பல்சரி வர பொண்ணோட நேம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சடகோ சகாக்கி. இந்த பொண்ணுக்கு தான் வந்து இந்த ஒரு இன்சிடென்ட் நடக்குது. என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார் நடந்திருந்த டைம் தான் அந்த பொண்ணு பொண்ணு 1943ல வந்து அந்த பொண்ணு பிறந்த வருஷம். ஆனா அந்த பொண்ணு வந்து தற்காலிகமா அந்த பொண்ணு அந்த ஃபேமிலி வந்து அந்த போர்ல தப்பிச்சிட்டாங்க. அந்த வார்ல அவங்களுக்கு எதுவுமே ஆகல. ஆனா அந்த பொண்ணுக்கு ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறமா அந்த பொண்ணோட ஒரு 11 வயசு அப்ப இருக்கும்போது அந்த பொண்ணு சடனா அவங்க ஸ்கூல்ல வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறா. விழுந்ததுக்கு அப்புறம் அவ வந்து ஒரு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகுது. அந்த பொண்ணுக்கு வந்து பிளட் கேன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து டாக்டர் வந்து சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இது ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, அந்த போரில் நடக்கும்போது அந்த அணுகுண்டு தாக்கத்தில் கதிர்வீச்சால அவங்க இன்ஃபெக்ட் ஆகியிருக்காங்க. அந்த கதிர்வீச்சு தாக்கம் தான் அவங்களோட கேன்சர் வந்து இதுவாகிருக்கு. அதுக்கப்புறம் காப்பாற்ற முடியாது டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை சொல்லிட்டு அவங்க வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் கூட படிக்க ஒரு பொண்ணு வந்து ஒரு நாள் அவட்ட வந்து சொல்றா, இது மாதிரி நிறைய பேப்பர்ஸ் கொடுத்து இந்த மாதிரி வந்து பறவை வந்து நீ ஒரு 1000 செஞ்சனா நீ நினைக்கிறது நடக்கும், உன் உடம்பு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அவ சொல்லி அவங்க அதை வந்து அவ பண்ணிட்டு இருக்கா ரெகுலரா. அவளோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு 1000 பறவை இந்த மாதிரி மாடுலேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அவ சலகோ சகாக்கி வந்து சரி நம்ம பண்ணலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ தினமும் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 20 30 பறவை நான் தினமும் ஒரு ஃப்ரீயா இருக்க நேரத்துல எல்லாமே இந்த மாதிரி பறவைகள் வந்து அவன் செஞ்சுட்டே தான் இருக்கு. சடகோ சகாகி இந்த பறவையை செஞ்சுட்டே தான் இருக்கான் கடைசி வரைக்கும். ஆனா அவர் ஒரு கட்டத்துல வந்து அவனோட உடம்பு ரொம்ப முடியாம அப்படி முடியாம போகும்போது அவன் வீட்டுல இருக்கும்போது சரி அவன் கூட இருக்கவும் சரி பரவாயில்ல நீ செய்ய வேணாம் விட்டுட்டு நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் என்னன்னா அவங்களோட லாஸ்ட் அந்த சர்ச் வந்து அவங்க வந்து கொஞ்சம் டிப்ரெஷன் இல்லாம இருந்துட்டு போகணும் அவங்க எல்லாம் சொல்லி அதை ஸ்டாப் பண்ண சொல்றாங்க. ஆனால் அப்பவும் சரகோ சக்கரவர்த்தி வந்து என்ன பண்றான்னா அதை கடைசி வரைக்கும் செஞ்சுட்டே தான் இருப்பான். வந்து அந்த 1000 இது வந்து பண்ணி தான் ஆகணும், அந்த பறவையை வந்து நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ட்ரை பண்ணிட்டே இருக்கா, பண்றா. ஆனா சேடான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவ செஞ்சுட்டு இருக்கும் போதே இறந்து போயிருக்கான். அவன் இறந்ததுக்கு அப்புறமா அவளை வந்து இது பண்ணியிருந்தாங்க. அந்த கவர்மெண்ட் வந்து இந்த பொண்ணை பத்தின ஒரு நியூஸ் தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு செலவு வச்சு ஒரு மரியாதை மாரி அந்த பொண்ணுக்கு வந்து இது பண்ணிருக்காங்க. இது வந்து நார்மலா தானே இருந்தா, இந்த பொண்ணுக்கு எதுக்கு செலவு வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இது ஒரு இது இருக்கு. உங்களுக்கே கேட்குற உங்களுக்கே ஒரு நார்மலா இருந்துட்டு இருக்கா, இவங்களுக்குலாம் எதுக்கு நம்ம செலவு வைக்க போறாங்க கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு யோசி. அந்த சடகோச காக்கி வந்து அவங்க கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க நம்ம இறந்துருவோம்னு தெரிஞ்சுமே அண்ட் இந்த பறவையால வந்து நம்மளை காப்பாற்ற முடியுமா முடியாதா அப்படின்றத அவங்களுக்கு தெரியலான்னு. ஏன்னா இது மாதிரி வந்து இது மற்றவங்க ஹெல்ப் பண்ணுச்சா அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனாலும் அவங்க விடாமுயற்சியை வந்து கைவிடாம ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்காங்க. நம்ம செய்வோம், செஞ்சு காட்டலாம், செஞ்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். அவங்க சாவுற அந்த நேரத்துலையுமே விடாம இதை செஞ்சுட்டே இருந்திருக்காங்க. அவங்க இறந்து போற அந்த கடைசி நிமிஷம் கூட அவங்க கையில ஒரு பறவை செஞ்சு தான் வச்சுட்டு இருக்காங்க. சில பேர் அவங்க வந்து ஒரு 900 பறவை செஞ்சு தான் வச்சிருந்தாங்க அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து ஸ்டோரிஸ்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க 1000 முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1000 இதுவும் பண்ணியிருக்காங்க. அவங்களோட அப்படி என்ன அவங்க வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லும்போது, அந்த ரூமர் ஸ்டோரிஸ்ல சொன்னதுல இந்த மாதிரி இன்னொரு வந்து போர் நடக்கக்கூடாது, அந்த போர்ல வந்து இந்த மாதிரி என்ன மாதிரி யாரும் இறந்துடக்கூடாது அப்படின்றது சொல்லிக்கிட்டே வந்து அந்த பறவையை செஞ்சுதான் அவங்க ஃபேமிலி சொன்னாங்க. அதை வச்சுதான் அந்த கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்டாச்சு வச்சு அந்த ஸ்டாச்சுக்கு ஒரு மரியாதை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வரைக்குமே அவங்களுக்கும் ஒரு ஸ்டாச்சு கொடுத்து மரியாதை கொடுத்துருக்காங்க. நம்ம ஏன் இந்த ஸ்டோரி வந்து நம்ம இன்னைக்கு வந்து உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அந்த டெடிகேஷன் அந்த சாவர நேரத்துல கூட அவங்க வந்து அதை விடாம முயற்சி பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அது வந்து அவங்க உயிரோட இருக்கணுன்றதுக்காக அந்த 1000 பறவை வந்து அவங்க செய்யல. அவங்களுக்கு நடந்த இன்சிடென்ட் மாதிரி வேற யாருக்கும் அந்த இன்சிடென்ட் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் எனக்கு தெரிஞ்சு அந்த பறவையை அவங்க பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன். அண்ட் இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறமா
1977ல் வந்து ஒரு ரைட்டர் வந்து இந்த ஸ்டோரியை வந்து கேட்டு புக்காகவே எழுதி அவர் பப்ளிஷ் பண்ணியிருந்தாரு. அந்த டைமில் பப்ளிஷ் பண்ண அந்த புக் வந்து ரொம்ப அதிகமாக சேல்ஸ் ஆகி அந்த ஸ்டோரி வந்து ரொம்ப ஹிட் ஆகி நிறைய பேர் இதை நம்புற மாரி ஆயிடுச்சு. நம்பினாங்க. நம்பி அதே மாதிரி இந்த மாதிரி நிறையா பேர் நம்பி அவங்க ஊரில் இதை வந்து இன்னமும் ஒரு நம்பிக்கையாகவே வச்சு இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பண்ணிட்டு இதுக்காக வேண்டிக்கிறாங்க. நம்மளோட கல்ச்சரல்ஸ்லேயும் இப்போ ஒரு சில மூவிஸில் நிறையா ஸ்டோரிஸ்லாம் கூட இதை பற்றி காட்டிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அவங்களோட சமாதியில் இந்த மாதிரி வந்து அந்த பப்பட் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சுட்டு தான் இருக்காங்க நிறைய பேர். அது ஒரு ஐதீகமாகவே ஆகி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்குது. அந்த இடத்துல வச்சுட்டு வேண்டிட்டு வந்தால் அந்த விஷயம்லாம் நடக்குது அப்படி சொல்லிட்டு அவங்க பண்ணுறாங்க. அதோட இன்னொரு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க செய்ய முடியாத அந்த பறவையை நாங்கள் செஞ்சு அவங்களுக்காக அவங்களோட வேண்டுதலை வந்து நாங்கள் நிறைவேற்றுறோம் அப்படின்ற மாரிலாம் சொல்லி இப்போ வரைக்கும் அவங்க அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க அந்த ஊரில் இருக்கவங்க. இந்த ஸ்டோரி முன்னாடியே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டோரி தெரிஞ்சு இன்ட்ரெஸ்ட்டில் நிறைய பேர் இதுமாரி பப்பட்ஸ்லாம் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பப்பட்ஸ் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதோட வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். டாட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ்னால் அவங்களோட டால்.